ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா நம்ம சேனலில். ஸோ அதில் இருந்து எடுத்து அதாவது அந்த பார்ட்டில் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற பகுதியில் இதுக்கு முந்தின வருஷம் எல்லாமே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த கேள்விகள் எல்லாமே எடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், நம்மளுடைய வீடியோவை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கும் ரொம்பவே மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் வந்துட்டு முந்தைய ஆண்டு வினாக்கள் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு கேள்வி, ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான கூற்று வந்து என்ன அப்படின்றதுக்கு உண்டான ஆப்ஷன் பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுபவர்கள், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். ஏ வந்து 1 மட்டும், பி 1 மற்றும் 2 மட்டும், சி வந்துட்டு 1 3 மட்டும், டி வந்து 2 3 மட்டும். இதற்கான விடை பி, அதாவது ஃபஸ்ட்டு தேர்டும். சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன, இது வந்துட்டு கரெக்டானது. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா, ரெண்டாவது, சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுபவர்கள், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்துட்டு சரியான கூற்று சரிங்களா. அடுத்தது பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஆலமரம், வேப்பமரம், பனைமரம், அரச மரம். இதற்கான விடை வந்து என்னன்னா அரச மரம் தான். இதுதான் வந்துட்டு அவங்களுடைய தெய்வமாக கருதுனாங்க, உச்ச தெய்வமாக வந்துட்டு கருதியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் டேஷ் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, புதுடெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா. ஆப்ஷன் வந்துட்டு டெல்லி, புதுடெல்லி தான் வந்துட்டு கரெக்டான விடை சரிங்களா. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் ஃபான்ஸ், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், சர் ஜான் மார்ஷல். விடை வந்துட்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் தான் வந்து என்னென்னா தொல்லியல் ஆய்வுத்துறையோட முதல் ஆய்வாளர் சரிங்களா. அடுத்து, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது பாருங்க, மார்டிமர் வீலர், ஆர்டி பானர்ஜி, கன்னிங்ஹாம், தயாராம் சாஹ்னி. ஸோ விடை வந்துட்டு கன்னிங்ஹாம். இவர் தான் வந்து என்ன அப்படின்னா ஹரப்பா நகரத்தோட தடயங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர். இவர் தான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம் இல்லைங்களா, இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னாலும் இந்த கன்னிங்ஹாம் தான் சரிங்களா. அடுத்து பாருங்க, ஹரப்பாவிற்கு முதலில் அதாவது 1826 வருகை தந்தவர் அம்ரி, சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் ஃபான்ஸ், சர் ஜான் மார்ஷல். விடை வந்துட்டு சார்லஸ் மேசன் சரிங்களா. இவர் தான் வந்து முதல்ல ஹரப்பா அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாரு. அடுத்து, சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஎஸ் பாஷ்யம், ஆர்இ மார்டிமர் வீலர், டிடி கோசம்பி, ஆர்ஷி மஜும்தார். ஸோ விடை வந்து என்ன அப்படின்னா ஆர்இ மார்டிமர் வீலர். இவர் தான் வந்துட்டு சிந்து நாகரிகம் அப்படின்ற அந்த நூலோட ஆசிரியர் சரிங்களா. அடுத்து பாருங்க, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளி அப்போ அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த தோண்டின இடத்தங்கள் எல்லாமே வந்துட்டு அகழ்வாய்வு செய்யும்போது அப்போ அந்த குழுவோட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, ஆர்டி பானர்ஜி, சர் ஜான் மார்ஷல், டிஆர் சஹானி, மார்க்ஸ் முல்லர். விடை வந்து என்ன அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் சரிங்களா. அடுத்து பாருங்க, யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. மார்டிமர் வீலர், சர் ஜே மார்ஷல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், எஸ்ஆர் ராவ். இது வந்து ஆன்சர் வந்துட்டு சர் ஜான் மார்ஷல். இவருடைய வழிகாட்டுதல் பேரில் தான் வந்துட்டு அந்த ஹரப்பாவில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அடுத்து, சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, மார்டிமர் வீலர், முனைவர் பிரான்நாத்,
மோரிஸ் ஜே ஸ்பிவாக், சர் ஜான் மார்ஷல். விடை வந்து என்னன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் தான் வந்துட்டு சிந்து நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியதா வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது, எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆரியர், திராவிடர், ஆரியர் அல்லாதர், முந்தைய ஆரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடை வந்து என்னன்னா ஆரியர் அல்லாதவர். சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்கின கூட்டம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆரியர் அல்லாதவர்கள். இவங்க தான் வந்துட்டு இந்த இனத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க, இந்த இனக்கூட்டத்தை. சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1921, 1922, 1924, 1926. விடை வந்து என்னன்னா 1921. இப்போதான் இந்த ஆண்டில் தான் வந்துட்டு சிந்துவெளி அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொண்டிருப்பாங்க. மேற்கொள்ளது வந்து யாருடைய தலைமையில் அப்படின்னா வந்துட்டு சர் ஜான் மார்ஷல் அப்படின்னுடைய தலைமையில் தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, ஹரப்பா என்ற சிந்திமொழி சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் வந்து பூங்கா நகரம், துறைமுக நகரம், புதையுண்ட நகரம், மாநகர நாகரிகம். விடை வந்து என்னன்னா புதையுண்ட நகரம். ஸோ ஹரப்பா அப்படின்ற பொருளுக்கு கரெக்டான பொருள் வந்து என்னன்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது. தோலாவிரா பழமையான டேஸ் நகரம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கீழடி, லோத்தல். விடை வந்து என்னன்னா ஹரப்பா. சரிங்களா? அடுத்தது, பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர். ஆப்ஷன் பாருங்க. ஹரப்பா, லோத்தல், கலிபங்கல், சான்குதாரோ. விடை வந்து என்னன்னா ஹரப்பா. அடுத்தது, சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை எதுன்னு கொடுத்துருக்காங்க. மொஹஞ்சதாரோ, ஷான்குதாரோ, ஹரப்பா, லோத்தல். கரெக்டான வரிசை வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹரப்பா, அடுத்தது மொஹஞ்சதாரோ, அடுத்தது வந்துட்டு ஷான்குதாரோ, கடைசியாக தான் லோத்தல். ஸோ காலவரிசைப்படி வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டானது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் சரியாக பொறுத்துகான்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா சிந்து, மொஹஞ்சதாரோ குஜராத், காலிபங்கன் பஞ்சாப், லோத்தல் ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டானது பாருங்க. ஹரப்பா வந்துட்டு பஞ்சாப், மொஹஞ்சதாரோ வந்துட்டு சிந்து, கலிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். சரிங்களா? இதுதான் வந்துட்டு கரெக்டான அதனுடைய இருப்பிடம். இங்கிட்டு இருக்கிறது நாகரிக தளம், இது வந்துட்டு இருப்பிடம். சரிங்களா? ஸோ இப்போ விடை வந்து 3, 1, 4, 2 வரணும். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. பிராமி எழுத்து, வட்ட எழுத்து, கிரந்த எழுத்து, சித்திர எழுத்து. விடை வந்து என்னன்னா சி, அதாவது கிரந்த எழுத்து அப்படின்றது தான் வந்துட்டு சிந்துவெளி மக்களோட எழுத்து முறை. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, சிந்து சமவெளி மக்கள் எழுத்து முறை என்பது அப்படின்றது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இடமிருந்து வளமாக எழுதுவது மட்டும், வளமிருந்து இடமாக எழுதுவது மட்டும், இடமிருந்து வளமாக எழுதுவது மற்றும் வடமிருந்து இடமாக அப்படின்றதாங்க. அடுத்தது வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக. இது வந்து ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். அவங்க வந்து வலதுலேருந்து இடது பக்கம், அப்புறம் இடதுலேருந்து வலதுபுறம், இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து எழுதுவாங்க. அடுத்தது, சிந்துவெளி வரிவடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐ மகாதேவன், நாகசாமி, யு குணாவசோவ், ஆ வேலுப்பிள்ளை. விடை வந்து என்னன்னா ஐ மகாதேவன். இதுதான் வந்துட்டு சிந்துவெளி வரிவடிவங்கள் வந்து பழந்தமிழோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா இந்த ஐ மகாதேவன் அப்படிங்கிறவர். அடுத்தது பாருங்க, ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. செம்பு மற்றும் இரும்பு, எஃகு மற்றும் இரும்பு, வெண்கலம் மற்றும் வெள்ளி, செம்பு மற்றும் வெண்கலம். விடை வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட், செம்பு மற்றும் வெண்கலம். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது டேஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீன் பிடித்தல், வேளாண்மை, மண்பாண்டம் செய்தல், கைவினை தொழில்கள். ஸோ அவங்களுடைய முக்கியமான வாழ்வாதார முறை வந்து என்னன்னா வேளாண்மை. ஸோ அதனால இதுதான் வந்துட்டு சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஹரப்பா மக்களால் பயிரிடப்படாத பயிர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. பார்லி, கோதுமை, பஞ்சு, கரும்பு. ஸோ இதில் வந்துட்டு கரெக்டான விடை வந்து என்னென்னா கரும்பு. இது வந்து அவங்க வந்து பயிரிடப்படலை. ஸோ பயிரிடப்படாத பயிர் அப்படின்றதுனால கரும்பு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பாருங்க,
1857 ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஹரப்பா அப்படின்ற ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடம் வந்து மறுபடியும் சிதிலமடைகிறதுக்கான அந்த தொல்பொருள் வந்து சிதிலமடைவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க: நிலநடுக்கம், நிலச்சரிவு, வெள்ளம், ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ஷன் வந்து டி தான். அங்கே வந்துட்டு அவங்களுக்கு இது வந்து ஒரு புதையுண்ட நகரம் அப்படின்றது தெரியாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த செங்கல்கள் எல்லாத்தையுமே எடுத்து ரயில் பாதையை அமைக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிதிலமடைவதற்கான காரணம். அடுத்தது பாருங்க: சிந்துவெளி நாகரங்களில் மிகப்பெரியது மொஹஞ்சதாரோ, கோட்டிஜி, லோத்தல், ரூபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து என்னன்னா மொஹஞ்சதாரோ. இதுதான் சிந்துவெளி நகரங்களில் வந்துட்டு மிகப்பெரியதாக வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.